أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. மிஷ்காத்துல் மசாபிஹ்ல கிதாபு சலாத்தில் ஃபலாயிலு சலாத் தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி பார்த்துட்டு வர்றோம். அல் ஃபஸ்லு சானி, ரெண்டாவது ஃபஸ்ல். அன் இப்னி மஸ்ஊதின் ரலியல்லாஹு அன்ஹு வ சமரத் இப்னு ஜுந்தப் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு மஸ்ஊத், சமரத் இப்னு ஜுந்தப் என்கிற இரண்டு நபி தோழர்களும் அறிவிக்கிறார்கள். சலாத்துல் உஸ்தா சலாத்துல் அசர், நடுத்தொழுகை என்பது அது அசருடைய தொழுகையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரவாஹு திர்மிதி. இப்போ நடுத்தொழுகை அப்படின்னு சொல்லி குர்ஆனில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்கிறான்ல, எந்த இடத்துல? சலாத்துல் உஸ்தாவை நீங்கள் பேணி தொழுகுங்கள்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த சலாத்துல் உஸ்தா, இந்த நடுத்தொழுகை எது என்பதில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சில அறிஞர்கள் சொல்கிறாங்க சுபுஹுடைய தொழுகை தான் சலாத்துல் உஸ்தான்றாங்க. சில அறிஞர்கள் சொல்கிறாங்க லொஹருடைய தொழுகைன்றாங்க. சில அறிஞர்கள் மஹ்ரிப்ன்றாங்க. சில அறிஞர்கள் இஷான்றாங்க. சில அறிஞர்கள் ஜும்மா தொழுகன்றாங்க. இப்படி என்ன செய்யுது? கருத்து வேறுபாடு வருது. அதில் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி சலாத்துல் உஸ்தா என்பது சலாத்துல் அசர். ஏன்? அதனால தான் இந்த ஹதீஸ் அதுக்கு ஆதாரமாக இருக்குது. அப்போ 5 வக்தையும் பேணணும், அதில் சலாத்து உஸ்தாவை பேணணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற அந்த சலாத்துல் நடுத்தொழுகை என்பது அசருடைய தொழுகை தான் குறிக்கும் என்று ஜும்ஹூருல் உலமா, பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. அதுக்கு அவங்க ஆதாரமாக இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. ஏன் அசருடைய தொழுகை அப்படின்னா, மக்கள் என்ன செய்கிறாங்க? அந்த அசருடைய நேரத்தில் ஏதாவது காலிலேருந்து வேலை பார்த்து மும்முரமாக என்ன செய்கிறாங்க? வேலை முடிகிற டைம் அது. பொதுவாக ஜாபுக்கு போகிறவங்கன்றவங்க அசருடைய ஒரு 5 மணி, அந்த மகரிபுக்கு முன்னாடி அந்த ஒர்க் முடிகிற டைமு, அந்த டைமில் அந்த வேலையை முடிக்கிறதுல கவனம் செலுத்தி தொழுகாமல் போயிடுவாங்க, அதில் அசட்டையாக இருந்துடுவாங்கன்றதுனால அல்லாஹு தஆலா சலாத்துல் உஸ்தாவை பேணி கொள்ளுங்கள்னு தனிப்பட்ட முறையில் சொல்கிறான். ஓகேவா? அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கௌலிஹி தஆலா இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. இந்த அதிகாலை தொழுகை இருக்கு, என்னது? இந்த அதிகாலை தொழுகையை நீங்கள் என்ன செய்யுங்க? கடைபிடியுங்கள். ஏன் கடைபிடியுங்கள்? கான மஷ்ஹூதா. அந்த அதிகாலை தொழுகை இருக்குது, அது என்ன செய்யக்கூடியதாக இருக்குது? சாட்சி பகரப்படுகின்றதாக இருக்கிறது, சாட்சி சொல்லக்கூடியதாக அது இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த வசனத்தை சொல்கிறானே. இந்த வசனத்துடைய விஷயத்தில் நபி அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க. தஷஹதுஹு மலாயிக்கத்துல் லைலி வ மலாயிக்கத்துன் நஹார். அந்த அதிகாலை தொழுகை இருக்குதே சமது சுபுஹுடைய தொழுகையில் இரவு நேர வானவர்கள் மலக்குமார்களும் பகல் நேர வானவர்கள் மலக்குமார்களும் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆஜராகிறாங்க, அந்த ஃபஜ்ர் தொழுகையில் கலந்து கொள்கிறாங்க. அதனால தான் அல்லாஹு தஆலா இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதான்ற ஆயத்துக்கு அர்த்தம் என்ன? ஃபஜ்ருடைய அந்த தொழுகையில் இரவு மலக்குமார்களும் பகலுடைய மலக்குமார்களும் கலந்து கொள்கிறாங்க. ஏற்கனவே நம்ம முன்னாடி ஃபஸ்லுல் அவ்வல்ல ஹதீஸும் அதை தான் சொல்லுச்சு. அவங்க மீட் பண்ணக்கூடிய டைம் வந்து ஃபஜ்ருடைய தொழுகை. அல் ஃபஸ்லு சாலிஸ்ல அன் ஸைத் இப்னு சாபித் வ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா காலா அஸ்ஸலாத்துல் உஸ்தா சலாத்துல் லுஹர். ஆயிஷா நாயகி ஸைத் இப்னு சாபித்துடைய கருத்து சலாத்துல் உஸ்தா நடுத்தொழுகை என்பது அது லொஹருடைய தொழுகைன்றாங்க. ரவாஹு மாலிக் அன் ஸைத் வ திர்மிதி அன்ஹுமா தஅலீகன். அன் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி அல் லுஹர பில் ஹாஜிரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாஜிரானா என்ன அர்த்தம்? அந்த சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்தவுடன் இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஹாஜிரா. அந்த சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்தவுடன் நபி அவர்கள் லுஹர் தொழுகின்றவர்களாக இருந்தார்கள்.
வலம் யக்குன் யுசல்லி சலாத்தன் அஷத்த அல அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்ஹா. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கு லொஹரை விட மிகவும் சிரமமான வேறொரு தொழுகை என்பது கிடையாது. லொஹர் தொழுகை அவ்வளோ சிரமமாக இருக்குமா யாருக்கு? சஹாபாக்களுக்கு. எனவே தான் ஃபனஸலத்து ஹாஃபிலு அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, தொழுகைகளை அனைத்து தொழுகைகளையும் பேணிக்கொள்ளுங்கள், சலாத்துல் உஸ்தாவை பேணிக்கொள்ளுங்கள் என்று அது ஆயத்தை இறங்குச்சு. எனவே அந்த சலாத்துல் உஸ்தா என்பது இந்த ஹதீஸின்படி என்னது? லொஹருடைய தொழுகை. ஓ கால மேலும் சொன்னார்கள், இன்ன கபலஹா சலாத்தைனி ஓ பாதஹா சலாத்தைனி, அதற்கு முன்னாடி 2 தொழுகை இருக்கும், அதற்கு பின்னாடி 2 தொழுகை இருக்கும். அதற்கு முன்னாடி 2 தொழுகை ஃபஜ்ரும் இஷாவும், அதுக்கு பின்னாடி இருக்கிற 2 தொழுகை அசரும் மக்ரிபும் அப்படின்னு இமாம்கள் அந்த 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 ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ லொஹருன்றது இந்த ஆயத்தை காட்டுது. ரவாஹு அஹ்மத் ஓ அபு தாவூத். இன்னொரு ரிவாயத்தில் அன் மாலிக் ஓ பலஹு அன் அலி இப்னு அபி தாலிப் அப்துல்லா இப்னு அப்பாஸ், இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்க? கானா யகூலானி அஸ்ஸலாத்துல் உஸ்தா சலாத்து சுபுஹுங்கன்றாங்க. நடு தொழுகை என்பது சுபுஹுடைய தொழுகை தான் அப்படின்றது அவங்களுடைய கருத்து. ரவாஹு ஃபில் முஅத்தா, இந்த ரிவாயத் எங்கே இருக்குது? முஅத்தால. ரவாஹு திர்மிதி அன் இப்னு அப்பாஸ் இப்னு உமர் தாலீகன். அன் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கால சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ரசூலுல்லாஹ்விடமிருந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம், மன் கதா இலா ஸலாத்தி சுப்ஹி, யார் சுபுஹுடைய தொழுகைக்கு செல்கிறாரோ, கதானா என்ன அர்த்தம்? போறாரு, பள்ளியாசலுக்கு என்ன செய்யற? தொழுகு போறாரு. கதா அவர் பிடித்தவராக செல்கிறார், பிராயத்தில் ஈமான், ஈமான் என்னும் கொடியை பிடித்தவராக செல்கிறார். யார் சுபுஹுடைய தொழுகைக்கு போறாரோ, ஏற்கனவே சொன்னாங்க, லைஸ சலாத்துன் அஸ்கலு அலல் முனாஃபிகி வந்துச்சு ஒரு ரிவாயத்து. என்னது? லைஸ சலாத்துன் லைஸ சலாத்தன் அஸ்கல் அலல் முனாஃபிகி மினல் ஃபஜ்ரி வல் இஷாய். அப்போ முனாஃபிக்குகளுக்கு இஷா ஃபஜ்ரை விட மிகவும் கடினமான ஒரு கஷ்டமான தொழுகை கிடையாதுன்ட்டாங்க. சரி, அப்போ ஒருத்தர் சுபுவுக்கு போனார் அப்படின்டா அவர் எதை பிடித்தவராக செல்கிறார்? ராயத்னா கொடின்னு அர்த்தம். ஈமானுடைய கொடியை பிடித்தவராக செல்கிறார். ஒமன் கதா இல சூக்கி, யார் கடைவீதியின் பக்கம் செல்கிறாரோ, தொழுகைக்கு செல்லாமல் காலை எஞ்சோன்னே என்ன செய்கிறாரு? கடைவீதிக்கு செல்கிறாரோ, கதா பிராயத்தி இப்லீஸ், இப்லீஸுடைய கொடியை பிடித்தவராக செல்கிறார். ரவாஹு இப்னு மாஜா. ஓகேவா? பாபுல் அதான், அதானுடைய பாபு. அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு கால, அனஸ் ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுகிறது, தக்கரு அன் நார வன் நாக்கூச ஃபதக்கரு அல் யஹூத வன் நசாரா ஃபஉமிர பிலாலுன் ஐ யஷ்ஃபஅல் அதான வ ஐ யூத்திரல் இகாமா. அப்போ தொழுகை நேரம் வந்துருச்சு அப்படின்றத அறிவிக்கும் முறை ஒன்று அன்றைக்கு இருந்த சஹாபாக்களுக்கு தேவைப்பட்டுச்சு. டைம் வந்துருச்சு. அப்போ அது எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்துறது? அப்போ என்ன சொன்னாங்க? சிலர் நெருப்பை வழிபடுவர்களை போன்று நம்ம என்ன செய்வோம்? நெருப்பு மூட்டலான்னாங்க. நெருப்பு வழிபடுறவங்க என்ன செய்வாங்க? நெருப்பு மூட்டுவாங்க. அந்த மாதிரி நமக்கு தொழுகிற டைம் வந்தோடனே நெருப்பு மூட்டுவோம். அப்போ மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க நெருப்பு மூட்டுறாங்க, அப்போ டைம் வந்துருச்சு தொழுகிற டைமு. சிலர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? கிறிஸ்துவர்களை போன்று மணி அடிக்கலாம். நாக்கூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிங் டிங் டிங்னு என்ன செய்கிறது? மணி அடிக்கிறது. சர்ச்சில் மணி அடிக்குதே, இந்த மாதிரி மணி அடிக்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொன்னாங்க. ஆனால் இது எல்லாமே யாருடைய நடைமுறை? இது தக்கரு. ஆனால் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் இது யஹூதி நஸ்ரானிகளுடைய நடைமுறை அப்படின்னு சொன்னாங்க. எனவே ஃபஉமிர பிலாலுன், பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்ல ஏவப்பட்டார்கள். அப்படி பாங்கு சொல்ல ஏவப்படும் போது அதனுடைய வாசகங்கள் எப்படி இருக்கணும் போது, ஐ யஷ்ஃபஅல் அதான, அதான எப்படி சொல்லணும்? 2 முறை சொல்லணும். ஐ யஷ்ஃபனா 2 தடவை சொல்லணும். வ ஐ யூத்திரல் இகாமா, இகாமத்துடைய வாசகங்களை 1 முறை மட்டும் சொல்லணும்னு பிலால் ரலியல்லாஹுக்கு கட்டளைப்பட்டது. இதில் தான் ஹனஃபி ஷாஃபியுடைய கருத்து வேறுபாடு ஏற்படுது. அப்போ அதான் 2 தடவை, இகாமத் என்பது ஒரு தடவை.
கால இஸ்மாயில் அவங்க சொல்கிறாங்க ஃபதக்கர்துஹுலி ஐயூப் ஃபகால இல்லல் இகாமா, இகாமத்தை தவிர காமத்தி சலாத் என்ற வார்த்தையை தவிர, இல்லல் இகாமன்னு என்ன அர்த்தம், அந்த கது காமத்தி சலாத்துன்னு சொல்கிறாங்களே அந்த வார்த்தையை தவிர பாங்குக்கு அந்த வார்த்தை என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை. அப்படித்தானே? பாங்குடைய வாசகம் நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது சம்மது எத்தனை தடவை சொல்கிறான்? சம்மது 4 டைம். அஷ்ஹது அல்லா இலாஹ 2 தடவை, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 தடவை, ஹய்யால் அஸ்ஸலா ஹய்யால் அல் ஃபலாஹ் 2 தடவை, அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் 1 தடவை. அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ் இவங்களுக்கு அடுத்து ஆனால் அபி மஹதூரா கால, அபு மஹதூரா அவங்க சொல்கிறாங்க அல்கா அலா அல்கா அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எனக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்தார்கள். எதை? அத்தஅதீன ஹுவ பி நஃப்ஸிஹி, அவங்களே நேரடியாக என்ன செஞ்சாங்க, பாங்கு சொல்லும் முறையை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? அபி மஹதூரா அவங்க அறிவிக்கிறாங்க, அந்த சஹாபி, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சும்ம தஊது ஃபதகூலு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன ஹய்யால் அஸ்ஸலாஹ் ஹய்யால் அஸ்ஸலாஹ் ஹய்யால் ஃபலாஹ் ஹய்யால் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். ரவாஹு முஸ்லிம். நாலு தடவை தான் வருதா? 4 தடவை. இந்த ஹதீஸில் வரக்கூடிய சஹாபி பேர் என்னது? அபி மஹதூரா. இந்த அபி மஹதூரான்றவங்க அவங்க யார் அப்படின்டா, அவங்க ஹவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய உண்மையான பேர் சமுரா. ஹிஜ்ரி 8வது ஆண்டு ஹுனைன் போருக்கு பின்னாடி இவங்க இஸ்லாத்தை இணையிறாங்க. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஹுனைன் போருக்கு பின்னாடி இவங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. குறைஷிகளில் ஒருவரான இவங்க ரொம்ப குரல் வளம் மிக்கவர்கள். அவங்களுடைய வழித்தோன்றர்கள் வாழையடி வாழையாக மக்காவில் என்ன செய்கிறாங்க, பாங்கு சொல்லக்கூடிய பணியை மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. யார்? இந்த அபி மஹதூராவுடைய சந்ததிகள். ஹிஜ்ரி 59வது ஆண்டு மக்காவில் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எத்தனை தடவை வருது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹும் 4 தடவை வருது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கண்டா தர்ஜி அப்படின்னு ஒரு வழிமுறை சொல்லுவாங்க. நம்ம ஹனஃபியில் கூட தர்ஜி இல்லைன்னு வரும், அப்படி தானே வருது? சார், தர்ஜி வழிமுறை அப்படின்னா என்னண்டா, இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வாசகம் இருக்குது, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சப்தமின்றி 2 தடவை சொல்லுவாங்களாம். அதுக்கடுத்து 2 முறை சத்தமாக சொல்லுவாங்களாம். அப்போ மொத்தம் எத்தனை வந்துடுது? 4 முறை. அப்போ இந்த ரிவாயத்தை அடிப்படையாக வச்சு என்ன செய்கிறாங்க, தர்ஜீஹ் செய்வது கூடும். அது ரசூலுல்லாஹ் சுன்னத்தான முறை தான். அது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் என்ன செய்யுது, சத்தமாக சொல்லாமல் மனசுக்குள்ளே சொல்லிட்டு அடுத்து 2 தடவை சத்தமாக சொல்லுவாங்க. அதைத்தான் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தர்ஜி. ஆனால் இன்னும் சில ரிவாயத்துகளில் வரும்போது இந்த தர்ஜியுடைய வழிமுறை என்ன செய்யலை, வேறு ரிவாயத்துகளில் வரும்போது அது கடைபிடிக்கப்படலை. அப்போ இந்த ரிவாயத்தில் 4 தடவை வந்திருக்குது, 2 தடவை தானே அப்படின்னா அது என்னது?
தர்ஜியுடைய வழிமுறைனா 2 தடவை மனசுக்குள்ள சத்தமின்றி சொல்வது. அற்புதமாக தூக்கம் வருது. டைம் எத்தனை ஆகுதா? 11:50 ஆகுதா? நைட்டு உட்காந்து பார்த்து மீம்ஸ் பார்த்ததுனால தூக்கம். 2வது ஃபஸ்ல். அது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால கானல் அதானு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தைனி. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திலே அதான் 2 முறையும், வல் இகாமத்து மர்ரத்தன் ஒரு முறை. கைர் என்றாலும் அன்னஹு கான யகூலு கது காமத்திஸ்ஸலாத். இகாமத்தில் என்ன செய்வாங்க? கது காமத்திஸ்ஸலாத். அவங்க எத்தனை தடவை சொல்லுவாங்க? மர்ரத்தைனி 2 தடவை சொல்லுவாங்க. ரவாஹு அபூதாவுத் நசாயி வத்தாரமி. ஆனால் அபி மஹதூரா அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபி மஹதூரா அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லமஹுல் அதானை கற்றுக் கொடுத்தார்கள் நபி அவர்கள். 19 கலிமத்தன். எத்தனை கலிமா? 19. ஒல் எகாமத்து 17 கலிமத்தன். எகாமத்து எத்தனை கலிமா? எப்படி? தர்ஜியுடைய வழிமுறைப்படி பார்த்தா எத்தனை வருது? 19 வாசகங்கள் வருது. தர்ஜி அதான் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் 2 தடவை சத்தமின்றி, அஷ்ஹது 2 தடவை சேர்த்து அது வரும்போது 19 வாசகங்கள் வருது. அப்துல்லா இப்னு ஸைதுன்னு ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அவங்களுடைய ரிவாயத்தில் தர்ஜி வரல. அப்போ எத்தனை வாசகம் வரும்? 15 வரும். கது காமத்து இகாமத்தில் கது காமத்து ஸலாத் சேர்த்தா அப்துல்லா இப்னு ஸைதுடைய ரிவாயத்துப்படி எத்தனை? 17. ஓகேவா? புரியுதா? கரெக்டாக வருதா? ஓ அன்ஹு கால குல்து, நான் கேட்டேன், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர், அல்லிம்னி சுன்னத்தல் அதானுடைய சுன்னத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டேன். ஃபமஸஹ முகத்தம ரஸிஹி. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? என்னுடைய தலையினுடைய முற்பகுதியை தடவி விட்டு, ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியுடைய முகத்தம ரஸ தலையினுடைய முற்பகுதியை தடவி விட்டு சொன்னார்கள், ஒ தக்கூலு, நீ சொல்வாய், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தர்ஃபௌ பிஹா சௌத்தக். இந்த அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது நீ என்ன செய்ய? சத்தத்தை நீ உயர்த்து. சும்மா தக்கூலு, பிறகு சொல்ல, அஷ்ஹது அல்லா இலாஹா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் தக்ஃபிலு பிஹா சௌத்தக். அப்போ என்ன செய்ய? இது தர்ஜி. அடுத்து சும்ம தர்ஃபௌ சௌத்தக பி ஷஹாதா, பிறகு சத்தமா என்ன செய்ய? சத்தமா சொல்லு, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்யா ஸலா ஹய்யா ஸலா ஹய்யா ஃபலா ஹய்யா ஃபலா. இன்கான சலாத்த சுபுஹி, சுபுஹுடைய வக்தாக சலாத்து சுபுஹி, குல்த அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். ரவாஹு அபூதாவுத். வஅன் பிலாலின் கால லீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னதாக பிலால் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், லா துஸவ்விபன்ன ஃபீ ஷைஇம் மினஸ் ஸலவாத்தி இல்லா ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர். ஃபஜ்ர் தொழுகையை தவிர வேறு எந்த தொழுகையிலேயும் தஸ்வீப் சொல்ல வேண்டாம். வாட் இஸ் மீன் பை தஸ்வீப்? அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி மற்ற தொழுகைக்கு என்ன செய்ய தேவையில்லை, சொல்ல லொஹருடைய வக்துக்கோ அசருடைய வக்துக்கோ என்ன செய்ய தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. ஃபஜ்ருக்கு மட்டும்தான் தஸ்வீப். தஸ்வீப் என்பது என்ன அர்த்தம்? அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் சொல்கிறது. ரவாஹு திர்மிதி வ இப்னு மாஜா வ காலத்தின் அபு இஸா அர்ராவி லைஸஹு பிதாலிகல் கவி இந்த அஹ்லி. வ அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கால லி பிலால், நிச்சயமா ரசூலுல்லாஹ் சொன்னதாக யாருக்கு? பிலால் ரலியல்லாஹுக்கு. இதா அத்தன்த, நீ பாங்கு சொன்னால், ஃபதரஸ்ஸல், என்ன அர்த்தம்? நிறுத்தி நிதானமாக சொல்.
அதான் சொல்லும் போது பிலால் பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இர்சாலா சொல்லு. இர்சால்னா என்னது? தரசல்னா தஃஅல வஸ்னு, நிறுத்தி நிதானமாக சொல். வ இதா அகம்த, நீ இகாமத் சொன்னால், ஃபஹ்துர், என்ன அர்த்தம்? விரைவாக சொல். அதான் சொன்னால் ஃபதரசல், நிறுத்தி நிதானமாக சொல். இகாமத் சொன்னால் ஃபஹ்துர், விரைவாக சொல். வஜ்அல் பைன அதானிக்க வ இகாமத்திக்க, உன்னுடைய அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் ஆக்கு. கதரமா யஃப்ருகுல் ஆக்கிலு மின் அக்லிஹி வ ஷாரிபு மின் ஷுர்பிஹி, சாப்பிடக்கூடியவர் தன் சாப்பிடை விட்டு முடிப்பதற்கு எவ்வளோ டைம் ஆகும், தண்ணி குடிக்கிறவர் தண்ணி குடித்து முடிப்பதற்கு எவ்வளவு ஆகும். அடுத்து வல் முஅத்தஸிரு இதா தகல லிகலாஇ ஹாஜத்திஹி, என்னது? மலஞ்சலம் கழிக்க சென்றவர் தன்னுடைய இயற்கை கடனை நிறைவேற்றுவதற்கு எவ்வளோ ஆகுமோ அவ்வளோ நேரம் கால அவகாசம் தரா. சாப்பிடுவர் உணவு உண்டு அளவுக்கு, அருந்துபவர் அருந்தி முடிக்கும் அளவுக்கு, மலஞ்சலம் கழிக்கிறவர் தன்னுடைய கலாவுல் ஹாஜத்தை நிறைவேற்றுகிற அளவுக்கு. வலா தக்கூமு ஹத்தா தருணி, சஹாபாக்கள் ரசூல் எப்படி சொல்லியிருந்தாங்க? என்ன சொல்லியிருந்தாங்க? என்னை பார்க்காத வரைக்கும் நீங்கள் தொழுகைக்காக என்ன செய்ய வேண்டாம். ரசூல்லாவுக்கு அது கரெக்ட். ரசூல்லா வந்தால் தான் என்ன செய்வாங்க சஹாபாக்கள்? இகாமத் சொல்லுவாங்க. நம்ம அப்படியே இமாமை வச்சுருந்தோன்னா அடியை போட்டுருவாங்க இமாமுக்கு, என்ன கேஸ் ஆகி போயிடும். ரவாஹு திருமிதி, இமாமா இருக்கிறதுல அவ்வளோ செய்ய ரொம்ப மெயினூட்டாக வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு இமாம் அப்படி தான் ஒரு இமாமை தூக்கி மாற்றி போட்டாங்க சமீபத்தில். அப்போ நான் கேட்டேன், ஏன் இவரை பாவம் படாத வயசான காலகட்டத்தில் இப்படி மாற்றி போடுறாங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த மொஹல்லா சார்ந்தவர் சொன்னார், அஜித் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட்மா அப்படின்னு கேட்டேன். அஜித் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒழு செய்யாமல் இமாமத் செய்கிறாங்க. அதாவது அப்படி செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை. மக்கள் பாருங்கள் எப்படிலாம் வித்தியாசமாக நோட் பண்ணுறாங்கன்ட்டு. அவர் பாத்ரூம் போகிறாரு, பார்த்தா ஒழு செஞ்ச மாதிரியே தெரியல, ஆனால் போய் தொழுக வைக்கிறாரு, சுண்ண தொழுக மாட்டுறாரு. ரொம்ப டீப்பாக கவனிப்பாங்க இமாம் ஆயிட்டா. அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்டாக இருந்தால் பொழைச்சிக்கலாம். தேவையில்லாத விஷயத்தில் வாய் கொடுக்காமல் இருந்தால் பொழைச்சிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஒரு பெரிய அதுக்கு ஒரு தனி நமக்கு என்ன செய்யணும், இமாமத்து போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு எப்படி இருந்தால் இந்த மொஹல்லாவை நம்ம தக்க வைக்க முடியுன்றதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். அதே மாதிரி சில மொஹல்லாக்களில் என்ன செய்வாங்கன்னா, வேலை செய்யக்கூடாது, இமாமத்து காலைல மாலை மக்தப், இதை தாண்டி அவர் வேற ஒரு ஜாப் செய்யக்கூடாது. அது ஷர்த்து சில மொஹல்லால. புரிஞ்சா? அப்படி தான் தூக்கிடுவாங்க. அது எவ்வளோ திறமையசாலியாக இருந்தாலும் சரி. எங்கள் ஊரில் அப்படி தான் ஒரு மயிலாடுதுறை நாங்கள் கூடியிருக்கும் போது சரியான இமாம், பயங்கர டேலண்டானவர். பேச்சுன்னா அப்படி இழுத்துருவார். ஒரு மேராஜ் பராத்துன்னா அப்படி அந்த மொஹல்லாவே 2 தெருவுக்கு எல்லாத்தையும் நோன்பு வைக்க வச்சுருவார். அப்படி ஒரு அட்ராக்ஷானவர். அப்போ என்ன செஞ்சார்னா, ஹஜ் சர்வீஸ் உம்ரா சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்புறம் இஸ்திரி பெட்டி ஐனிங் இதை ஆரம்பித்தார். காலைல ஃபஜர் தொழுகைக்கு வந்தார். தொழு வைக்காதீங்க, உங்களை வேலை விட்டு தூக்கிட்டோன்னு ஃபஜருக்கு தொழுகைக்கு வர்றாரு. நீங்கள் தொழு வைக்காதீங்க சிஸ்டர், உங்களை வேலை விட்டு தூக்கியாச்சு, நீங்கள் கிளம்புங்கன்ட்டாய். இப்படிலாம் என்ன செய்வாங்க. ரவாஹு திர்மிதி வக்கால லா நஅரிஃபுஹு இல்லா மின் ஹதீஸ் அப்துல் முன்ஐம் வஹுவ இஸ்னாது மஜ்ஹூல். அன் ஜியாத் பின் ஹாரிஸ் சுதாஇ قال அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அத்தின் ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ர். ஜியாத் பின் ஹாரிஸ் அஸ்-சுதாஇ அவங்க என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஃபஜ்ருடைய தொழுகையிலே பாங்கு சொல்வதற்கு கட்டளையிட்டார்கள். ஃபஅத்தன்து, நான் பாங்கு சொன்னேன். ஃபஅராத பிலால் ஐ யுகீம, பிலால் எல்லாம் இகாமத் சொல்வதற்கு நாடினார்கள். ஃபகால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அஹா சுதா கத் அத்தன ஒமன் அத்தன ஃபஹுவ யுகீமு. உங்கள் சகோதரர் சுதா தான் பாங்கு சொன்னார், யார் பாங்கு சொன்னாங்களோ அவங்களே இகாமத் சொல்லட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரவாஹு திர்மிதி அபூதாவுத் வ இப்னு மாஜா. இது கட்டாயம் இல்லை, சிறந்தது பாங்கு சொல்கிறது இகாமத் சொல்கிறது
அஃப்லல் அப்படின்ற கருத்து தானே ஒழிய கட்டாயன்றது இந்த ஹதீஸில் நம்ம எடுத்துடக்கூடாது. அல் ஃபஸ்லு சாலிஸ், மூன்றாவது ஃபஸ்ல். அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால கானல் முஸ்லிமூன ஹீன கதிமுல் மதீனா, மதீனாவை முன்னோக்கிய பொழுது முஸ்லீம்கள் இருந்தார்கள். யஜ்தமிஊன, என்ன செஞ்சாங்க, ஒன்று கூடி தொழுகைக்காக ஒன்று கூடுகின்றவர்களாக இருந்தார்கள். ஃபயத்தஹய்யனூன, என்னது, அவ்வப்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் முடிவு செஞ்சுட்டு என்ன செய்வாங்க, தொழுகைக்காக அவங்க ஹீன் சொல்லுவோம்ல, ஹீன் நேரம், அதான் ஃபயத்த ஹையனூன சலாத்தை, தொழுகைக்குன்னு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களாம் என்ன செஞ்சுக்குவாங்க, ஒன்றுக்குவாங்க. ஆனால் இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான தொழுகைக்குரிய அழைப்புன்றது எதுவும் இல்லை. லைச யுனாதி பிஹா அஹதுன், அதை கொண்டு அழைக்கின்றவர்கள் என்பவர் யாரும் இல்லை. ஃபத்த கல்லமு யௌமன் ஃபி தாலிக்கு, ஒரு நாள் அதை பற்றி பேசினார்கள் சஹாபாக்கள். ஃபோ கால பாலுகும், அங்கிருந்த சிலர் சொன்னார்கள், சில சஹாபாக்கள், இத்தஹிது மிஸ்ல நாக்கூசின் நசாரா, நசராணிகளுடைய மணியை போன்று, மணி அடிப்பதை போன்று நீங்களும் மணி அடியுங்கள். நம்ம பேசாமல் தொழுகை டைம் வந்துருச்சுன்றது மக்களுக்கு காட்டி கொடுப்பதற்கு நம்ம அடிக்கலாம், மணி அடிக்கலான்ட்டு. சிலர் காலபாலும் சிலர் சொன்னாங்க, கர்ணம் மிஸ்ல கர்ணில் யஹூத், யஹூதிகள் கொம்பூதுவதை போன்று கொம்பூதுங்கள். யஹூதிகள் ஒரு கொம்பு மாதிரி வச்சுருப்பாங்களாம், அதை ஊதுவாங்களாம் டைம் வந்துருச்சுன்னா, வணக்கத்திற்குரிய நேரம், அந்த மாதிரி நம்ம ஊதுங்க அப்படின்னு சிலர் சொன்னாங்க. ஃபகால உமர், உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவலா தபஅஸூன ரஜுலன் யுனாதி பிஸ்ஸலா, தொழுகைக்காக அழைக்கின்ற ஒரு மனிதரை நீங்கள் நியமிக்க கூடாதா? தொழுகைக்காக அழைக்கின்ற ஒரு மனிதரை நியமிக்க கூடாதா? ஃபகால ரசூல்லா, உடனே ரசூல்லா சொன்னாங்க, யா பிலால், பிலாலே கும் ஃபனாதி பிஸ்ஸலா, பிலாலே எஞ்சி நீங்கள் என்ன செய்யுங்க, அதான் சொல்லுங்க. இதனுடைய முழு சம்பவம் அடுத்த ரிவாயத்தில் வருது. அன் அப்துல்லா பின் ஸைத் பின் அப்து ரப் கால லம்மா அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் நாக்கூஸ் யுஅமலு லியுضرب به للناس لجمع الصلاة, மணி அடிப்பதன் மூலம் மக்களை தொழுகைக்காக ஒன்று சேர்க்கலாம் என்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு மணியை தயாரிக்கும்படி கட்டளை இட்டாங்க. ஓகேவா? அப்படி கட்டளை இட்டப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, யார் அந்த சஹாபி பேரு? அப்துல்லா பின் ஸைத். அப்துல்லா பின் ஸைத் சொல்றாங்க, தாஃப பி வ அன நாயிமுன், நான் தூங்குகின்ற போது சில பேர் என்ன செஞ்சாங்க, தூக்கத்தில் என்ன சுத்துறாங்க. தாஃப பி வ அன நாயிமுன் ரஜுலுன், அதில் ஒரு மனிதர், யஹ்மிலு நாக்கூசன் ஃபி யதிஹி, ஒருவர் என்ன செய்கிறார், கையில் ஒரு மணி ஒன்றை கொண்டு வர்றாரு, சுத்துறாரு. ஃபக்குல்த்து, நான் கேட்டேன், யா அப்தல்லா, அல்லாவுடைய அடிமையே, அத்தபியுன் நாக்கூச, இந்த மணியை எனக்கு நீங்கள் விற்கிறீங்களா அப்படின்னு நான் கனவுல கேட்டேன். உடனே அவர் கனவுல கேட்டார், ஒமா தஸ்னாவு பிஹி, அதை கொண்டு நீ என்னப்பா செய்வ? அப்போ உங்க உடனே கனவுல சொல்றாங்க, நது ஓ பிஹி இலஸ்ஸலா, இந்த மணியை கொண்டு மக்களை தொழுகைக்கு நான் அழைப்பேன். அப்போ உடனே கனவுல அவங்க சொல்றார் அந்த மனிதர், அஃபலா அதுல்லுக்க அலா மாஹுவ ஹைரு மின் தாலிக, உனக்கு நான் ஒரு இதை விட சிறந்த ஒன்றை அறிவிக்க வேண்டாமா? நீ மணி அடிக்கிறத வச்சு நீ என்ன செய்கிற, தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு கேட்குற, இதை விட உனக்கு சிறந்ததை அறிவிக்க வேண்டாமான்னு கனவுல அவங்க சொல்கிறாங்க. ஃபகுல்து, நான் சொன்னேன், பலா, ஏன் சொல்லுங்களேன். அப்போ ஃபகால தக்கூலு அல்லாஹு அக்பர் இலா ஆஹிரிஹி, அப்போ கனவுல அப்துல்லா பின் ஸைத் என்ற சஹாபியினுடைய கனவுல பாங்குடைய வாசகத்தை அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு, ஆரம்பத்துலேருந்து கடைசி. ஓ கதா அல் இகாமா, இகாமத்துடைய வாசகத்தையும் சொல்லி கொடுக்குறாரு கனவுல.
ஃபலம்மா அஸ்பஹ்து, காலையில் ஆன பொழுது, அதைத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தேன். ஃபஅக்பர்துஹு பிமா ரஅய்து, நான் பார்த்த ஒன்றை ரசூலுல்லாஹ்விற்கு அறிவித்தேன். ஃபகால, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னஹா லருயா ஹக், லருயா ஹக்கின், இது உண்மையான கனவுதான். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இது என்னதான், இது உண்மையான கனவுதான். ஃபக்கும் மா பிலால், நீ பிலாலோட போ, எஞ்சி பிலாலோட போ. ஃபல்கி அலைஹி மா ரஅய்த, நீ கனவுல எந்த வாசகத்தை பார்த்தையோ அந்த வாசகத்தை அவருக்கு சொல்லி கொடு. ஃபல்யு அத்தின் பிஹி, அவர் பாங்கு சொல்லட்டும். இன்னஹு அன்தா சௌத்தன், அவர் அழகிய குரல் வளம் உடையவர். எனவே உனக்கு கனவுல அல்லாஹ் காட்டி கொடுத்த அந்த உண்மையான கனவில காட்டி கொடுக்கப்பட்ட அந்த பாங்குடைய வாசகத்தை பிலாலுக்கு சொல்லிக் கொடு. அவர் உன்னை விட, மின்க, உன்னை விட அவர் நல்ல குரல் வளமிக்க. ஃபகும்து மா பிலால், பிலாலுடன் நான் சென்றேன். ஃபஜஅல்து அல்கிஹி, அவருக்கு அந்த வாசகத்தை கற்றுக் கொடுத்தேன். அல்கிஹி அலைஹி வயு அத்தினு பிஹி, பிலால் என்ன செஞ்சாங்க, பாங்கு சொன்னாங்க. இவங்க பாங்கு சொன்னோன்னே ஃபசமிய பிதாலிக்கு உமர் இப்னு கத்தாப் வஹுவ ஃபீ பைத்திஹி, உமர் அலி எல்லாம் வீட்டில் இருக்கிற நிலையில் இந்த பாங்குடைய வாசகத்தை கேட்குறாங்க. ஃபஹரஜ, ஓடி வர்றாங்க இந்த பாங்கு வாசகத்தை கேட்டு. எஜுர்ரு ரிதா ஆஹோ, தன்னுடைய மேலங்கியை கையில் இழுத்தவாறு அவசரமாக ஓடி வர்றாங்க, ஃபாஸ்ட்டாக வந்து சொல்கிறாங்க. வயக்கூலு, சொல்கிறாங்க, வல்லதி பஅஸ பில் ஹக்கி, உங்களை எந்த ஹக்கை கொண்டு அல்லாஹ் அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன். லகது ரஅய்து மிஸ்லமா அரா, லகது என்ன அர்த்தம், நான் இப்போ என்ன பார்க்குறேனோ அதை அப்படி நான் கனவுலையும் கண்டேன். லகது ரஅய்து மிஸ்லமா அரா, நான் காண்பதை போன்று நான் கனவிலும் கண்டேன். ஃபகால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலில்லாஹில் ஹம்த், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்போ அப்துல்லா இப்னு ஸைத் அவங்க கனவு என்ன ஆயிடுச்சு, உமர் அலி எல்லா கனவுலையும் இதே வாசகம் காட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இதுவே என்ன செய்யப்பட்டுச்சு, அப்போ பாங்குடைய வாசகம் என்பது எப்படி கிடைச்சிச்சு நமக்கு, ஒரு சஹாபியினுடைய கனவின் மூலமாக, அப்துல்லா இப்னு ஸைத் என்ற சஹாபியினுடைய கனவின் மூலமாக அது காட்டி கொடுக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அதே கனவு காட்டி கொடுக்கப்பட்டு அவங்களும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க. வகால திர்மிதி ஹாதா ஹதீஸுன் சஹீஹுன் லம் லாக்கின்னஹு லம் யுஸர்ரிஹ் கிஸ்ஸத்தன் நாக்கூஸ். வஅன் அபீ பக்ரத கால ஹரஜ்து மஅன் நபியி லிஸலாத்தி சுப்ஹி, சுபுஹுடைய தொழுகைக்கு நபியோடு சென்றேன். ஃபகான லா யமுர்ரு பிரஜுலின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனிதரை கடந்தாலும் இல்லா நாதாஹு பிஸ்ஸலா, தொழுகைக்கு அவரை எழுப்பி விடுவார்கள், தொழுகைக்கு அழைப்பார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, எந்த மனிதரை கடந்து சென்றாலும் தொழுகைக்கு அழைக்காமல் இருக்க மாட்டார்கள் சுபுக்கு போகும்போது. அல்லது ஹர்ரகஹு பி ரிஜ்லிஹி, என்ன செய்வாங்க, ஒருத்தர் தூக்கம் அல்லது வேறு வேலையில் இருந்தால் தமது காலால் அவரை உசுப்பி விடுவார்கள். நம்ம எழுப்பிவிடும் போது உசுப்பி விடுறோமே, விசுவாசம் எந்திரிங்க, சமதை எந்திரிப்பா அப்படின்னு காலில் உசுப்பி விடுறோமே, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம், உசுப்பி விடுவார்கள் தன்னுடைய காலை கொண்டு. ரவாஹு அபூ தாவூத். வஅன் மாலிக் பலகஹு அன்னல் முஅத்தின ஜா உமர் யுஅத்தினுஹு லிஸலாத்தி சுப்ஹி ஃபவஜதஹு நாயிமன் ஃபகால அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். இந்த அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்னு சொன்னது யார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பாங்கு சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறாங்க, சுபுஹு தொழுகைக்காக அழைக்க உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. சுபுஹு தொழுகைக்கு பாங்கு சொல்வதற்காக உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. அப்போ வந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் தூங்கி கொண்டிருந்ததை பார்த்தாங்க. யார், அந்த முஅத்தின். ஓகேவா, மாற்றி சொன்னேன். ஃபவஜதஹு நாயிமன், உமர் ரலியல்லாஹு அவங்க அந்த மனிதரை தூங்கி கொண்டிருந்ததை பார்த்து, உமர் ரலியல்லாஹு வந்து அந்த முஅத்தினை வந்து தூங்கி கொண்டிருக்கிறதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். ஒரு அதான் சொல்லக்கூடியவர் சுபுஹுக்கு அவர் அதான் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட வர்றாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அத்தர்சு கைரும் மினன் நௌம்,
அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்னு உமர் எல்லாம் சொன்னாங்க. அமரஹு உமர் ஐயஜஅலஹா ஃபி நிதாஇ சுபுஹி. உமர் எல்லாம் சொல்லிட்டு சுபுஹ் தொழுகையில் இந்த பாங்கில் இந்த அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌமையும் சேர்த்துக்க சொல்கிறாங்க. முடிச்சிடும், இந்த ரிவாயத்தோட முடிச்சிடும் போல. அன் அப்துர் ரஹ்மான் இப்னு சஅத் இப்னு அமாரத் இப்னு சஅத் முஅத்தின் ரசூலில்லாஹ் قال حدثني أبي عن أبيه عن جده أن رسول الله صلى الله عليه وسلم أمر بلالا أن يجعل أصبعيه في أذنيه. ரசூலுல்லாஹ் பிலால் அல்லாவை தன்னுடைய காதுகளிலே விரலை ஆக்குவதற்கு கட்டளையிட்டார்கள். ஏன்? இன்னஹு அர்ஃபஉ லிசௌத்திக, அது உன்னுடைய சத்தத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். நல்ல காதில் கை வச்சு சொல்லும் போது அந்த இது பண்ணும்போது சவுண்டு என்ன செய்யும்? அதிகமாகும். ரவாஹு இப்னு மாஜா. இதுக்கு அடுத்து தான் அதானுடைய சிறப்புகளை பற்றி வருது. ஆனால்